Good morning students, welcome to Sheba online class. In the previous class we have studied grammar rule and rank of matrix in two methods. First one is determinant method and second one is echelon form. Today we are going to see transition probability matrix. Okay, one stage transition probability, the occurrence of an event at a specified point in time put the system in a state Sn if after the passage of one unit of time another event occurs, that is the system moved from the state Sn to Sn plus 1. Here we related one probability matrix that is called transition probability. Okay, I will explain this with an example. Consider, suppose one magazine company distributed two magazines in a area. Or area will two magazine distribute பண்றாங்க. Suppose we denote that magazine as M1 and M2. ரெண்டு magazine distribute பண்றாங்க. அதில் some of the people கொஞ்சம் பேர் M1 படிப்பாங்க, கொஞ்சம் பேர் M2 படிக்கிறாங்க. After a particular time அந்த M1 வந்து ஒரு percentage ஏதோ கொஞ்சம் percentage படிக்கிறாங்க, 40%. M2 ஒரு 60%. The remaining வந்து M2 படிப்பாங்க. 60% படிச்சிட்டு இருக்காங்க. ஆஃப்டர் பர்டிகுலர் டைம் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் இந்த M1 படிக்கிறவங்க கொஞ்சம் பேர் M2 படிக்க சான்ஸ் இருக்குது. சப்போஸ் அதில் நல்ல விஷயம்லாம் வருது, ஏதாவது கேள்விப்பட்டாங்கன்னா M2 படிக்கலாம் அப்படின்னு இதில் ஜம்ப் ஆவாங்க. அதே மாதிரி M2 படிக்கிறவங்க கொஞ்சம் பேர் M1 படிக்கவும் சான்ஸ் இருக்குது. ஓகே, அதில் நமக்கு 4 கேசஸ் அக்கர் ஆகுது. 4 கேசஸ் என்ன அப்படின்னா, லிசன், M1 படிக்கிறவங்க M1ஏ கண்டினியூ பண்ணலாம், அந்த M1 படிக்கிறவங்க M2க்கும் போகலாம், 2 கேசஸ். அதே மாதிரி M2 படிக்கிறவங்க M2வில் கண்டினியூ ஆகலாம் அண்ட் M2 படிக்கிறவங்க M1க்கும் வரலாம். ஸோ 4 கேசஸ் அக்கர் ஆகும். அந்த 4 கேசஸையும் ஒரு 2x2 மேட்ரிக்ஸில் ஃபார்ம் பண்ணோம்னா அதுக்கு பேர் தான் டிரான்சிஷன் மேட்ரிக்ஸ். ஓகே, அதுக்கு பேர் டிரான்சிஷன் மேட்ரிக்ஸ். டிரான்சிஷன் மேட்ரிக்ஸ் இஸ் டினோட்டட் பை T, கேபிட்டல் T. இது எப்போவுமே 2x2 மேட்ரிக்ஸில் இருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு அந்த கம்பெனியில் ஒரு கால்குலேஷன் பண்ணுறாங்க. கொஞ்ச நாளுக்கு அப்புறம் இத்தனை பர்சன்டேஜ் சேஞ்ச் ஆகிடுறாங்க இல்லையா? அப்போ அவங்களுக்கு வந்து சரி முன்னாடியே தெரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு வாய்ப்பு வருதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ 1 இயர்க்கு அப்புறம் எத்தனை பர்சன்டேஜ் M1 படிப்பாங்க, எத்தனை பர்சன்டேஜ் ஆஃப் பீப்புள் M2 படிப்பாங்க அப்படின்ற வாய்ப்பு அவங்களுக்கு வருதுன்னு வச்சுக்கோங்க. அப்போது அவங்க யூஸ் பண்ணுறது இந்த டிரான்சிஷன் ப்ராபபிலிட்டி மேட்ரிக்ஸ். இதை யூஸ் பண்ணி 1 இயர்க்கு அப்புறம் அவங்க எவ்வளோ பர்சன்டேஜ் படிப்பாங்கன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ 1 இயர்க்கு அப்புறம் M1 படிக்கிறவங்க ஒரு 60%, M2 படிக்கிறவங்க ஒரு 40 மாறிடுறாங்க. அப்போ முன்னாடியே 1 இயர் முன்னாடியே அவங்களுக்கு தெரிஞ்சதுன்னா அவங்க M1 அதிகமாக பிரிண்ட் பண்ணுவாங்க, M2 கம்மியாக பிரிண்ட் பண்ண சான்ஸ் இருக்குது. ஸோ இதனால் அவங்களுக்கு வந்து வேஸ்டேஜ் ஆகாது அண்ட் ஆல்சோ லாஸும் மேக்ஸிமம் ஆகாது. ஓகே, எல்லா கம்பெனியும் அதுதான் வந்து எதிர்பார்ப்பாங்க. ஸோ ஃபார் திஸ் பர்பஸ் ஒன்லி we are going to use this method, transition probability matrix. ஓகே, இந்த transition probability matrixல நமக்கு வந்து இப்போது டிரான்சிஷன் நம்ம ஃபார்ம் பண்ணிடலாம். 4 எலிமெண்ட்டை வச்சு டிரான்சிஷன் மேட்ரிக்ஸை ஃபார்ம் பண்ணிடலாம். அண்ட் ஆல்சோ இந்த ஏபின்றது மேகசின் 1 படிக்கிறவங்க, இது மேகசின் 2 படிக்கிறவங்க, இது ரெண்டுமே கரண்ட் பொசிஷன் இப்போ என்ன படிக்கிறாங்கன்றது தான் இது. அது கூட டிரான்சிஷன் மேட்ரிக்ஸை நீ மல்டிப்ளை பண்ணிங்க அப்படின்னா ஆஃப்டர் 1 இயர் எத்தனை பர்சன்டேஜாக அவங்க மாறுவாங்க அப்படின்னு கண்டுபிடிக்கலாம். ஓகே, ஆஃப்டர் 1 இயர், சப்போஸ் ஆஃப்டர் 1 இயர் அவங்க வந்து A1 B1 மாறிடுறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஓகே, திஸ் இஸ் ஆஃப்டர் 1 இயர். ஆஃப்டர் 1 இயருக்கு அவங்க வந்து A1 B1 அதாவது வேறு பர்சன்டேஜுக்கு சேஞ்ச் ஆகிடுறாங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு ஆஃப்டர் 2 இயர்ஸ் என்னவாக இருக்கும் அப்படின்னு ஃபைண்ட் அவுட் பண்ணணும் அப்படின்னா அகைன் அந்த A1 B1 இங்கே போட்டு அதோட டிரான்சிஷனை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா ஆஃப்டர் 2 இயர்ஸ் என்ன பர்சன்டேஜாக மாறுவாங்க அப்படின்றத நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். ஓகே, The next formula is at equilibrium.
ஈக்குலிபிரியம் மீன்ஸ் இதே மாதிரி கண்டினியூஸாக ஆகிட்டே இருக்குது. ஒரு ஸ்டேட்டில் அது ஒரு பேலன்ஸ் ஆகிடும். அந்த பேலன்ஸ் ஆகும்போது இன் ஃப்யூச்சர் ஏவும் பியும் என்ன பர்சன்டேஜில் இருக்குன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு இந்த ஃபார்முலா ஏபி இன்ட்டு டி ஈக்குவல் டு ஏபி. அண்டர்ஸ்டாண்ட் திஸ்? This is the transition probability matrix method. Let us see this method by an example. Now I am going to explain the transition probability method through one example. Listen, let us see the first sum in 1.3. Our first sum is this. Listen, the subscription department of a magazine sends out a letter to a large mailing list inviting subscription for the magazine. ஒரு மேகசினுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லி ஒரு லெட்டர் அனுப்புகிறாங்க. ஒரு மேகசின் டிபார்ட்மெண்ட், அதாவது சப்ஸ்கிரிப்ஷன் டிபார்ட்மெண்ட்லேருந்து அனுப்புகிறாங்க. அண்ட் திஸ் லெட்டர் ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் டு த மேகசின் வைல் அதர்ஸ் டு நாட், அதாவது ஃபஸ்ட்டு ஒரு சிலர் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இருப்பாங்க, வைல் அதர்ஸ் டு நாட், மற்றவங்க வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இருப்பாங்க. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணவங்களும் இருப்பாங்க, பண்ணாதவங்களும் இருப்பாங்க. அவங்க எல்லாத்துக்குமே லெட்டர் மெயில் பண்ணுறாங்க. ஓகே, ஃப்ரம் திஸ் மெயிலிங் லிஸ்ட் 45% of those who already subscribe will subscribe again. ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணவங்க திரும்ப சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்களுடைய பர்சன்டேஜ் 45%. அப்போ ரிமைனிங் ஆர் என்ன பண்ணுறாங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டாங்கன்னு அர்த்தம். ஸோ அதுக்கு அதாவது 100லேருந்து 45 மைனஸ் பண்ணிங்கன்னா 55%ன்னு அர்த்தம். நெக்ஸ்ட்டு while 30% of those who do not now subscribe will subscribe. பட் இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணலை, ஆனால் இந்த லெட்டர் வந்ததுக்கப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணுறாங்க, அவங்க வந்து 30%. ஓகே, நெக்ஸ்ட்டு ஆன் த லாஸ்ட் லெட்டர் இட் வாஸ் ஃபவுண்ட் தட் 40% ஆஃப் தோஸ் ரிசீவிங் இட் ஆர்டர் எ சப்ஸ்கிரிப்ஷன். அதாவது இது வந்து கரண்ட் வேல்யூஸ் ஆஃப் ஏபின்னு அர்த்தம். இப்போது வந்து அவங்க வந்து 40% சப்ஸ்கிரைப் பண்ணுறாங்க. ஓகே, அப்போ சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க 60%. நெக்ஸ்ட்டு வாட் பர்சன்ட் ஆஃப் தோஸ் ரிசீவிங் த கரண்ட் லெட்டர் கேன் பி எக்ஸ்பெக்டட் டு ஆர்டர் எ சப்ஸ்கிரிப்ஷன். அப்போது ஆஃப்டர் எ சம் பீரியட், அதாவது ஒரு பர்டிகுலர் டைமுக்கு அப்புறம் அந்த பர்சன்டேஜ் எவ்வளோ இருக்கும், சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்க எவ்வளோ இருக்குன்னு கேட்டிருக்காங்க. நாட் சப்ஸ்கிரிப்ஷன் கேட்டாலும் நம்ம எழுத முடியும், பட் அவங்க கேட்டிருக்கிறது சப்ஸ்கிரிப்ஷன் யார் எத்தனை பர்சன்டேஜ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகே, இப்போது நம்ம ஃபஸ்ட்டு லெட்டர்ஸ் டினோட் எந்த லெட்டர் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்கேன். நம்ம எஸ்ன்னு எடுத்துக்கிறோம். சப்ஸ்கிரைப் பண்ணுற பீப்புளை எஸ்ன்னு டினோட் பண்ணுறோம், த பீப்புள் ஹூ சப்ஸ்கிரைப். அண்ட் என் டினோட் தி பீப்புள் ஹூ டூ நாட் சப்ஸ்கிரைப்னு எடுத்துக்கிறோம். இப்போ இது ரெண்டு எடுத்ததுக்கப்புறம் we have 4 cases. First one, already subscriber again subscribe. முன்னாடியே சப்ஸ்கிரைப் பண்ணவங்க திரும்ப சப்ஸ்கிரைப் பண்ணுறது ஒரு கேஸ். செகண்ட் ஒன், ஆல்ரெடி சப்ஸ்கிரைப்டு பட் இன் ஃபியூச்சர் வில் நாட் சப்ஸ்கிரைப். அவங்க வந்து சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டாங்க. அடுத்தது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தாங்க ஆல்ரெடி, நவ் தே வில் சப்ஸ்கிரைப். நெக்ஸ்ட் ஒன், ஆல்ரெடியும் சப்ஸ்கிரைப் பண்ண நாட் சப்ஸ்கிரிப்ஷன் அண்ட் இப்போவும் நாட் சப்ஸ்கிரிப்ஷன். ஓகே, இந்த கேஸில் நம்ம வந்து ஃபஸ்ட்டு இந்த வேல்யூ எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணலான்னு பாருங்கள். லிசன், ஃப்ரம் திஸ் மெயிலிங் லிஸ்ட், லிசன், 45% of those who already subscribe will subscribe again. Already subscribe and will subscribe again அப்படின்னா yes, yes. So this is 45%. 45% means the 45 divided by 100 we get 0.45. டெசிமல் ஃபார்மில் எழுதிக்கோங்க. அதே மாதிரி அந்த பேலன்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணவங்க நாட் சப்ஸ்கிரிப்ஷன் லிஸ்ட்டில் எவ்வளோ வருவாங்கன்னா இதனுடைய பேலன்ஸ் பர்சன்டேஜ் வந்துடும். டோட்டலி 100%. இப்போ 45 வந்து அகைன் சப்ஸ்கிரைப் பண்ணவங்களில் வந்துடுச்சு. ஸோ பேலன்ஸ் எவ்வளோ இருக்கும் அப்படின்னா 55% இருப்பாங்க. அவங்க வந்து திரும்ப சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்காங்க. ஆல்ரெடி பண்ணவங்க இப்போ பண்ணலை. ஸோ தட் இஸ் 0.55. நெக்ஸ்ட்டு, while 30% of those who do not now subscribe will subscribe. ஃபஸ்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணலை, நாட், அதுக்கப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணுறாங்க, எஸ். ஸோ என் எஸ், அதில் வந்து நம்ம 30%. ஸோ 30% நம்ம டெசிமல் ஃபார்முக்கு மாற்றுறோம். திஸ் இஸ் அவர் டெசிமல் ஃபார்ம். நெக்ஸ்ட்டு என் அப்படின்னா இதில் ரிமைனிங் பர்சன்டேஜ் வந்துடும். இதில் 30னா இதில் 70%. இஸ் ஈக்குவல் டு 0.70 ஆர் 0.7 கூட நீங்கள் போடலாம்.
ஓகே இந்த ஃபோர் எலிமெண்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம்னா நம்ம டிரான்சிஷன் மேட்ரிக்ஸை ஈஸியாக எழுதிடலாம். திஸ் இஸ் அவர் டிரான்சிஷன் மேட்ரிக்ஸ். அவர் transition probability matrix becomes our transition probability matrix. T is given by, listen, first Sn, here also Sn போடுங்க, போட்டுட்டு ஒரு 2 by 2 matrix எழுத போகிறோம். listen, SS is our 0.45, or Sn is, listen, Sn is 0.55, and next Ns is 0.3 and Nn is 0.7. okay, this is very important. T find out பண்ணுறது தான் very important. next our current value of S and N என்னன்னு பார்க்குறோம். listen, 40% of those receiving it ordered a subscription. so 40% subscribe-ல நம்ம போட போகிறோம். so Sல current value of S is what? current values of a subscription is 40% or 0.4 you have to write. Similarly, N is the remaining percentage. Subtracting 100 we get 60%, 0.6. This is our current S and N. okay, and what is asking in the question, what percent of those receiving the current letter, after receiving the current letter means after particular time, can be expected to order a subscription. subscription means S எவ்வளோ இருப்பாங்க, எவ்வளோ பர்சன்டேஜ் இருப்பாங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஓகே, இப்போது இதுக்கு ஒரு ஃபார்முலா நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான், Sn into T. ஓகே, இப்போது this is after the particular time, இங்கே என்ன கொடுத்துருக்காங்களோ அதை எழுதிங்கன்னா போதும். after receiving the letter or mail, after receiving the letter we have to predict the value of S and N. okay, which is equal to, first write Sn is the current values 0.4 and 0.6. next write T. what is T? T is here 0.45, 0.55 and 0.3, 0.7. this is our T. so now multiplying these two we get the new value of S and N. okay, multiply row into column, 0.4 into 0.45 plus 0.6 into 0.3. the next element is multiply this row with this second column, 0.4 into 0.55 plus 0.6 into 0.7. okay, it is equal to, multiply these two you get 0.18 plus 0.18 and multiplying these two you get 0.22 plus 0.42. this is our new Sn. now add we get 0.36 and this is 0.64. okay, 0.36, 0.64. so in percentage la எழுதணும் அப்படினா S, this is our S and this is our N. first நம்ம S, அடுத்தது தான் N எழுதியிருக்கோம். so இந்த நியூலையும் first one S, second one N. so S is percentage la எழுதணும்னா 36% and N equal to 64%. so listen, what percentage of those receiving the current letter can be expected is 36%. okay, so you have to write one line from the given question. therefore 36% of people receiving the current letter can be expected
to order a subscription. ஓகே, சப்போஸ் உங்களுக்கு நாட் சப்ஸ்கிரிப்ஷன் கேட்டாலும் 64%ன்னு எழுதுறதுக்கு தெரியணும். இப்போ நம்ம கேட்டிருக்குது எஸ் மட்டும்தான், ஸோ எஸ் மட்டும் நம்ம எழுதியிருக்கிறோம். அண்டர்ஸ்டாண்ட்? Now I am going to explain second sum. Read the second sum fully. A new transit has just gone into operation in Chennai. Of those who use the transit system this year, and 30% will switch over to using metro train next year, and 70 will continue to use transit system. அதாவது நம்ம சென்னையில் ஒரு நியூவாக டிரான்சிட் சிஸ்டம் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மினி பஸ் வந்தது இல்லையா, அந்த மாதிரி டிரான்ஸ்போர்ட்டேஷனுக்காக ஒரு புதுசாக ஒரு சிஸ்டம். அதில் ஆல்ரெடி டிரான்சிட்டில் இருப்பாங்க, அவங்க டிரான்சிட்டே கண்டினியூ பண்ணுறது ஒரு கேஸ் இருக்குது. அவங்க எத்தனை பர்சன்டேஜ் கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி டிரான்சிட்லேருந்து மெட்ரோ ட்ரெயினுக்கு மாறி இருப்பாங்க சில பேர், அதுக்கு ஒரு பர்சன்டேஜ் கொடுத்துருப்பாங்க. அந்த 4 கேசஸ் அதே மாதிரி அக்கறாகும் இங்கேயும். அது என்னென்னன்ட்டு ஃபஸ்ட்டு நம்ம லிசன் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு 30% will switch over to using metro. Switch over to usingனா ஆல்ரெடி டிரான்சிட்டில் இருந்தவங்க இப்போ மெட்ரோவுக்கு சேஞ்ச் ஆகிட்டாங்க. அவங்க எவ்வளோ? 30%. ஓகேவா? நெக்ஸ்ட் இயர் அண்ட் 70 will continue to use the transit system. ஸோ 70% டிரான்சிட்லேயே இருக்கிறாங்க. ஆஃப் தோஸ், நெக்ஸ்ட் அடுத்த கண்டிஷன் பாருங்கள், who use metro train this year, 70% will continue to use metro. ஸோ மெட்ரோவில் இருந்தவங்க அகைன் மெட்ரோவிலே இருக்கிறவங்க 70%. மெட்ரோ ட்ரெயினை யூஸ் பண்ணி இங்கேருந்து வேறு பிளேஸுக்கு போகிறாங்க இல்லையா, அவங்க திரும்ப மெட்ரோ ட்ரெயினையே யூஸ் பண்ணுறாங்க, அவங்க 70%. ஸோ 30% எப்படின்னா மெட்ரோ ட்ரெயினை யூஸ் பண்ணியிருப்பாங்க கொஞ்ச நாள், அதுக்கப்புறம் வில் ஸ்விட்ச் ஓவர் டு த டிரான்சிட் சிஸ்டம். அந்த இப்போ யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய டிரான்சிட் சிஸ்டத்துக்கு மாறி இருக்கிறவங்க 30%. ஓகேவா? ஸ்விட்ச் ஓவர் டு டிரான்சிட் சிஸ்டம். ஓகே, அதுக்கப்புறம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, தட் 60% ஆஃப் தி கம்யூட்டர்ஸ் யூஸ் தி டிரான்சிட் சிஸ்டம். இது வந்து கரண்ட் வேல்யூவில் எடுத்துக்கணும். கரண்ட் வேல்யூ லாஸ்ட்டு சம்மில் எடுத்த மாதிரி இதில் நம்ம டிரான்சிட்டுக்கு டீயும் மெட்ரோக்கு எம்மும் எடுக்கிறோம் இல்லையா, அந்த கரண்ட் வேல்யூ ஆஃப் டி டிரான்சிட்டை வந்து 60% எடுத்துக்கிறோம். அண்ட் மெட்ரோ ட்ரெயின் வந்து 40%ன்னு எடுத்துக்கிறோம். 40% ஆஃப் த கம்யூட்டர்ஸ் யூஸ் மெட்ரோ ட்ரெயின் இல்லையா, அப்போ எம்முக்கு பதிலாக 40% எடுத்துக்கிறோம். ஓகே, இதெல்லாம் எடுத்துகிட்டு என்ன கேட்குறாங்க கொஸ்டின் பாருங்கள். வாட் % ஆஃப் கம்யூட்டர்ஸ் வில் பி யூஸிங் த டிரான்சிட் சிஸ்டம் ஆஃப்டர் 1 year. ஆஃப்டர் 1 yearனால் நம்ம ஃபஸ்ட்டு ஃபார்முலாவை யூஸ் பண்ணணும். ஃபஸ்ட்டு ஃபார்முலா என்னது? ஏபி இன்ட்டு டி இன்ட்டு டிரான்சிஷன் மேட்ரிக்ஸ். ஓகே, next what % of commuters will be using the transit system in the long run. long run ன்னு கேட்டாவே it will reach in the equilibrium. ஈக்குலிபிரியத்தில் தான் வந்து லாங் ரன் வந்து ரீச் ஆகும். ஸோ அந்த செகண்ட் ஃபார்முலாவை இதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறோம். ஓகே, இந்த ஃபஸ்ட்டு சம்முக்கு யூஸ் பண்ண மாதிரியே தான். ஃபஸ்ட்டு நம்ம டி வந்து பீப்புள் ஹூ யூஸ் டிரான்சிட் சிஸ்டம் எடுத்துக்கிறோம். அண்ட் எம் டினோட் பீப்புள் ஹூ யூஸ் மெட்ரோ ட்ரெயின். மெட்ரோ ட்ரெயின் யூஸ் பண்ணுறவங்கள எம்மும், டிரான்சிட் சிஸ்டம் யூஸ் பண்ணுறவங்கள டீன்னு டினோட் பண்ணி வச்சுக்கிறோம். ஓகே, நெக்ஸ்ட்டு ஹியர் ஆல்சோ வி ஆர் ஹேவிங் 4 கேசஸ். அந்த 4 கேசஸ் வாட் ஆர் தே? ஃபஸ்ட்டு ஒன் டி டு டி, டிரான்சிட் டு டிரான்சிட். டிரான்சிட்லேருந்து அகைன் டிரான்சிட்டுக்கே கண்டினியூ ஆகிறவங்க யாருன்னு பார்க்கலாமா? பாருங்கள், இந்த 30ன்றது டிரான்சிட் டு மெட்ரோ. டிரான்சிட்லேருந்து மெட்ரோ, அதாவது டீலேருந்து எம்முக்கு போயிருக்காங்க, டிஎம் 30% இங்கே எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட்டு 70 வில் கண்டினியூ டு யூஸ் டிரான்சிட். அப்போ டிரான்சிட் டு டிரான்சிட், தட் இஸ் டிடி, அது வந்து 70%. ஓகே, ஸோ திஸ் இஸ் 0.7 அண்ட் திஸ் இஸ் 0.3. நம்ம டெசிமல் ஃபார்மில் எழுதணும் அப்படின்னா இந்த மாதிரி வரும். நெக்ஸ்ட்டு வந்து லிசன் ஹியர், to train this year and listen, who use metro train this year, 70% will continue to use metro. நல்லா லிசன் பண்ணுங்கள். மெட்ரோ வந்து 70% யூஸ் பண்ணுறாங்க. அகைன் அவங்க மெட்ரோ ட்ரெயினே கண்டினியூ பண்ணுறாங்கன்னா என்ன எடுத்துக்கணும்? எம் மெட்ரோ டு மெட்ரோ. ஸோ இங்கே இருக்குது, அதில் 70 போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு 30% என்ன பண்ணுறாங்க?
will switch over to the transit. Transitக்கு சேஞ்ச் ஆகிறாங்க, மெட்ரோவிலேருந்து டிரான்சிட்டுக்கு சேஞ்ச் ஆகிறாங்க, அவங்க 30%. So this is 0.3 and this is 0.7. இப்போ இந்த 4 வேல்யூஸ் கிடச்சிருதுன்னா நம்ம என்ன எழுதலாம், டிரான்சிட் ப்ராபபிலிட்டி மேட்ரிக்ஸு எழுத முடியும். அது ஃபஸ்ட்டு எழுதிடலாம். Listen, our transition probability matrix is denoted by capital T is equal to TM. எழுதிக்கோங்க. ஃபஸ்ட்டு TT 0.7, TM இங்கே எழுதணும். நெக்ஸ்ட்டு MT இன்டர்செக்ட் ஆகிறது 0.3 அண்ட் MM இங்கே வரும் 0.7. இப்போ வந்து ஒரு 2/2 மேட்ரிக்ஸ் Tயில் எழுதியாச்சு. நெக்ஸ்ட் கரண்ட் வேல்யூ ஆஃப் T அண்ட் M என்னன்னு பார்க்குறோம். கரண்ட் வேல்யூ ஆஃப் T and M. What is T? The last லைனில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். 60% of the commuters use transit. So 60 தான் நமக்கு Tக்கு வரும். 60% becomes 0.6. The balance 40% equal to metro. ஓகே, இப்போ இதெல்லாம் நம்ம அஸ்யூம் பண்ணி எழுதிட்டோன்னா சம் போடுறது ஈஸி. ஒரு ஃபஸ்ட்டு கொஸ்டின் இஸ், what percent of commuters will be using the transit system after 1 year? So we predict the value of T and M after 1 year using the formula TM into transit system. Transition matrix எழுதிடுறோம். அதுக்கு முன்னாடி TM, இது வந்து ஃபர்ஸ்ட் கொஸ்டின். ஓகே, இது வந்து ஆஃப்டர் 1 year. After 1 year we have to predict the value of T and M. கண்டுபிடிக்கலாம் இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி. லிசன், வாட் இஸ் த நியூ, அதாவது கரண்ட் வேல்யூன்னு பார்த்தீங்கன்னா 0.6.4 இன்ட்டு டிரான்சிஷன் மேட்ரிக்ஸ். டிரான்சிஷன் மேட்ரிக்ஸ் எது? 0.7, 0.3, 0.3, 0.7. ஓகே, நவ் மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன் யூஸ் பண்ணி எழுதுகிறோம். 0.6 இன்ட்டு 0.7 ப்ளஸ் 0.4 இன்ட்டு 0.3. And the next one is 0.6 into 0.3 plus 0.4 into 0.7. Now multiply these two, 42, 12 and this 18 plus 28. So add these two, we get 0.45 and this is 6.4. Okay, therefore our new value of transit is equal to 54% and this is our T and this is our M is it. So M is equal to 46%. Okay, our first question is over. First question என்ன கேட்டிருக்காங்க, what percent of commuters will be using the transit system after 1 year? Transit system தான் கேட்டிருக்காங்க. So transit system எவ்வளவோ அதை மட்டும் எழுதுங்க, 54%. Okay, therefore 54% of commuters will use transit system after 1 year. Understand? Suppose உங்களுக்கு மெட்ரோ கேட்டாலும் இதை எடுத்து எழுதலாம். ஓகேவா? Let us explain second one. Our second one is, in the long run what percent of commuters will be using the transit system? Okay, at equilibrium only reached in the long run. So equilibrium formula நம்ம எடுத்து எழுத போகிறோம். At equilibrium formula என்னன்னா ABT equal to AB. Here now we are using, instead of AB, T and M. So TM இங்கே யூஸ் பண்ணிக்கலாம். TM into transition matrix equal to again TM. ஓகேவா? இங்கே TMக்கு வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ண வேணாம், டிரான்சிஷனுக்கு மட்டும் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். And also one more condition is sum of T plus M is equal to 1. Okay, sum of T and M is equal to 1.
Listen, first write T m. Instead of T, only you have to substitute 0.7, 0.3, 0.3 and 0.7 equal to Tm. Listen, after the matrix multiplication, 0.7T plus 0.3m, next 0.3T plus 0.7m equal to Tm. Now you have to equating the corresponding elements. I am going to equate first elements. First elements. So 0.7 T plus 0.3 m equal to T. Okay. But we want only transit சிஸ்டத்தில் எவ்வளோ பேர் இருக்காங்க. அப்போ T மட்டும் நமக்கு வேணும். ஸோ T மட்டும் வேணுன்றதுனால நம்ம we have to change m in terms of T. From the formula T plus m equal to 1 அப்படின்னா m-ஐயும் in terms of Tல மாற்ற போகிறோம். So m equal to 1 minus T. We have to use this 1 minus T for m. Okay. So 0.7 into T plus 0.3 into, instead of m, you have to use 1 minus T, which is equal to T. Now multiply this 0.3 minus 0.3T equal to T. Okay. Now we are having 3 T's. T வந்து 3 terms இருக்கு. அதெல்லாம் ஒண்ணா நம்ம கம்பைன் பண்றோம். Listen, இந்த ரெண்டு T இது ரெண்டையுமே ரைட் ஹேண்ட் சைடுக்கு எடுத்துகிட்டு போகிறோம். 0.3 இங்கே லெஃப்ட் ஹேண்ட் சைடுலேயே நம்ம வச்சுருக்கோம். ஓகே, இங்கே ஆல்ரெடி ஒரு 1T இருக்குது. நெக்ஸ்ட் இந்த 0.7T அந்த சைடு போகுது. திஸ் இஸ் ப்ளஸ் 0.7T. ஸோ இந்த சைடு வரும்போது மைனஸ் 0.7T. சிமிலர்லி மைனஸ் 0.3T பிகம்ஸ் ப்ளஸ் 0.3T. ஓகே, நவ் லிசன், this is 1T, is it? So add these two positive. What do you get? 1.0, 0.3. So you get 1.3. 1.3T minus 0.7T. Now subtract 0.7 here, we get 0.6. Okay, 0.6T. This is 0.3 this side. Now we take this into the denominator. 0.3 divided by 0.6 equal to T. So 3 by 6 equal to T, and T is equal to 1 by 2. 1 by 2 means what? 50%. 1 by 2 means 50%. So at the long run, the transit system, okay, using 50% of people. Similarly, the remaining 50% use metro train system. Okay, understand? Thank you, children.